கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் 28ஆம் தேதி 5வது மாதம் 2025 ஆண்டு. இன்றைய நாட்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாட்களிலே வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொண்ட பகுதி இந்த நாட்களிலே சங்கீத புஸ்தகம் 104வது அதிகாரம் 33வது வசனம். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று கர்த்தருடைய வேதம் இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, நாங்கள் உயிரோடு இருக்கிற வேளையிலே தான் நம்முடைய ஜீவனுள்ள தேவனை துதிக்க முடியும். வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, மரித்தோர்கள் அவரை துதிப்பதில்லை, அவர்கள் மௌனத்திலே இந்த நாட்களில் இறங்கி விடுவார்கள். அதனாலே நம்முடைய சரீரத்திலே பலன் இருக்கிற வேளையிலே, நாங்கள் ஜீவனோடு இருக்கிற வேளையிலே தான் ஆண்டவரை துதிக்க வேண்டும், அவருடைய நாமத்தை இந்த நாட்களிலே பாட வேண்டும் என்பதைத்தான் இந்த வேத பகுதி நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். சங்கீதக்காரனுடைய தாவீதினுடைய வாழ்க்கையிலே எப்படியாக அந்த உயர்ச்சிக்கு காரணம் என்னவென்றால், தேவனை அனுதினமும் இந்த நாட்களில் அவர் துதித்தார். இளம் வயதிலே, சிறு வயதிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த வேளையிலும் ஆண்டவரையே நோக்கி இந்த நாட்களிலே அநேக துதிகளை பாடி சங்கீதங்களை இந்த நாட்களிலே இந்த நாட்களிலே எழுதினார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள், அந்த கோலியாத்து என்று சொல்லப்படுகிற ராட்சதனை ஒரு பெரிய ஒரு சேனையோடு இருந்த ஒரு தேசத்தை ஆளுகிற சவுலாலே மேற்கொள்ள முடியாமல் இருந்த வேளையிலும், ஆனால் தனி மனுஷனாக இந்த நாட்களில் நின்று, ஒரு இளம் வாலிபனாக நின்று இந்த நாட்களில் என்ன செய்தார்? ஒரு கூழாங்கலினால் அந்த சத்ருவை இந்த நாட்களிலே ஒரு நொடிப்பொழுதிலே இந்த நாட்களிலே தகர்த்தி வீழ்த்தினார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமை அன்பு பிள்ளைகளே, அது எப்படியானால் அது துதியினுடைய வல்லமை, கர்த்தரை உயர்த்துகிற கர்த்தருடைய வல்லமையினால் தான் இந்த நாட்களில் அப்படியான காரியங்கள் இந்த நாட்களில் நடக்கிறதை பார்க்கிறோம். வேதத்திலே பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுலடிகள், பவுலும் சீலாவும் துதித்தார்கள். சங்கிலிகள் தெறித்தன, கதவுகள் உடைக்கப்பட்டன, திறந்தன, சிறைச்சாலை கைதிகள் இந்த நாட்களில் அங்கே பார்க்கிற வேளையிலே அதிர்ந்தார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, கர்த்தரை நாங்கள் உயர்த்தி அவரை பாடி இந்த நாட்களில் நாங்கள் துதிக்கிற வேளையிலே ஒரு வித்தியாசமான காரியத்தை நாங்கள் இருக்கிற இடத்திலே நம்முடைய சூழலில் இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கும். ஏனென்றால் அவருடைய நாமம் ஒரு மகத்துவம் உள்ள நாமம். வேதம் சொல்லுகிறது, வானலத்தோர் பூதலத்தோர் முழங்கால்கள் யாவும் முடங்கும் நாமமாம். அவருடைய நாமம்தான் ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அநேக நாமங்களை கொண்ட அந்த ஜீவனுள்ள தேவனை நாங்கள் எப்பொழுதும் இந்த நாட்களை துதிக்கிற வேளையிலே நமக்கு எதிராக வருகிற சத்ருவின் கிரியைகளை, சத்ருவின் காரியங்கள் எல்லாவற்றையும் தகர்த்து அவர் நமக்கு முன்னாலே இந்த நாட்களை கடந்து செல்லுவார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே தான் இந்த பகுதியிலே பார்க்கிற வேளையிலே முதலாவது அவர் சொல்லுகிறார், எப்படி என்றால், நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன். இரண்டாவதாக, நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆம் பிரியமான அன்பு பிள்ளைகளே, நம்மாலே முடிந்த அளவுக்கு நம்முடைய ஆத்மாவை தேவனுடைய சமூகமாக திருப்பி அவருடைய நாமத்தினாலே அந்த ஆத்மா நேசரை இந்த நாட்களை நாங்கள் மகிமைப்படுத்தி துதிப்போமா இருந்தால், தேவன் நம்முடைய சிறையிருப்பை இந்த நாட்களிலே மாற்ற தேவன் வல்லவராயிருக்கிறார். துதிக்கிறவனுடைய குடும்பத்திலே பாருங்கள், சிறையிருப்புகள் நீக்கப்படும், கட்டுக்கள் அவிழ்க்கப்படும், விடுதலையை காணக்கூடியதாக இருக்கும். அதனாலே அன்பு பிள்ளைகளே, இந்த இரகசியத்தை அறிந்து கொள்ளுங்கள். தேவனை உயர்த்தி அவருடைய நாமத்தை துதியுங்கள், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள். அப்பொழுது உங்களுடைய கட்டுக்கள் அவிழ்க்கப்பட்டு, நுகங்கள் உடைக்கப்பட்டு, ஒரு விடுதலையோடு உங்களுடைய வாழ்க்கையை இந்த பூமியில் வாழ இந்த நாட்களை தேவன் இந்த கிருபையை செய்வார். அதனாலே இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீடுகளிலும் ஆண்டவர் தேவனுடைய துதியின் சத்தம் தொனிக்கும்படியாக ஆண்டவர் இந்த நாட்களில் அற்புதங்களை செய்வார். இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்தி இந்த நாட்களிலே துதியுங்கள். அப்பொழுது இந்த நாட்களில் நீங்கள் இந்த பூமியிலே அங்கே வாழுகிற நாட்களெல்லாம்
ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தினாலும் தேவன் நிரப்பி உங்களை வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் புகழும் உண்டாவதாக. துதிக்கிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். கர்த்தர் அவனோடு கூட இருப்பார். ஆமென்.